ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு சிலவே இல்லாமல் 250 ரூபாய்க்கு 6-7 நான் செய்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், அதுவும் ஓவன் இல்லாமல் வெறும் 2 மெயின் இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பராக சாஃப்டாக ப்ளஃபியான ஒரு நான் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இங்கே ஸ்ரீலங்கன் காசுக்கு ஒரு நான் சில ரெஸ்டாரண்ட்டில் 800 ரூபா, சில ரெஸ்டாரண்ட்டில் 850, 900 வரைக்கும் போகுது ஒரு நான். ஸோ இன்றைக்கி வீட்டிலையே எப்படி செய்வோம்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெதுப்பான சுடு தண்ணியில் கொஞ்சமாக சீனி 2 டேபிள் ஸ்பூன் சீனியை போட்டு நல்லா கலக்கிட்டு, அதோட 2 டீஸ்பூன் ஈஸ்ட். கடையில் ஈஸ்ட்டுன்னு கேட்டால் லூஸாகவும் தெரிவினோம், அல்லது இப்படி பேக்கெட்லேயும் இருக்குது ஒவ்வொரு பிராண்டில். நீங்கள் என்ன இதாக இருந்தாலும் சரி, அந்த ஈஸ்ட்டை வாங்கி போட்டு இந்த மாதிரி சுடு தண்ணிக்குள்ளே சீனியும் இந்த ஈஸ்ட்டையும் போட்டு நல்லா இப்படி கலக்கினா தான் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகும். அப்போ தான் அது ஃப்ளஃபியாக வரும். நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் எங்களோட கை பொறுக்கக்கூடிய அளவு சூடு இருந்தால் காணும். அதை அப்படி அங்கால தள்ளி வச்சுட்டு, இப்போ நான் 3 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போடலாம். ஸோ நான் இதில் 3 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, நான் இதில் 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு மாவையும் உப்பையும் போட்டு நல்லா கையால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் உப்பு போட்டு அந்த மிக்ஸ் பண்ணுற டைம்லேயே பாருங்க ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிட்டுது. நான் நார்மலாக பாருங்க அடியில் நான் வெறும் சீனியையும் அந்த ஈஸ்ட்டையும் போட்டு கலக்கும்போது அந்த கலவை அடியில் இருந்தது. இப்போ பாருங்க ஆக்டிவேட் ஆகி எவ்வளோ மேலால் பொங்கி போயிருக்குது. இந்த ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் நான் பொங்கி அந்த ப்ளஃபியாக சாஃப்டாக வரும். நார்மலாக நான் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு 5 to 10 minutes எடுக்கும். அது அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் பிறகு இந்த மாவும் உப்பும் போட்டு வச்சுருந்தோம் தானே ஒரு கலவை, அதுக்குள்ளே இதை போட்டுட்டு நல்லா கையால் பிசையணும். ஃபஸ்ட் எந்த தண்ணியுமே விடாதீங்கோ. இந்த நான்க்கு யூஸ் பண்ண இந்த ஈஸ்ட் தண்ணி இருக்குது தானே, அதுலேயே உங்களால் ஏடுமான வரைக்கும் நல்லா பிசைஞ்சு போட்டு, அதுக்கு பிறகு தான் நாங்கள் நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுவோம். சுடு தண்ணியோ அல்லது கை பொறுக்கக்கூடிய அளவு தண்ணியோ இல்லை, வெறும் நார்மல் தண்ணி. அதுக்கும் மெஷர்மெண்ட் இல்லை. நான் அந்த ஈஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அதுக்குள்ளே இருந்தது, அதுக்குள்ளேயே அந்த நார்மல் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸத்தை கலந்து போட்டு அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு குழைக்கணும். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா பிசைஞ்சு அழுத்தமாக குழைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நான் சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். நீங்கள் குழைக்கிறதுல தான் அது இந்த சாஃப்ட் இருக்குது. தண்ணி அப்படியே ஃபுல்லாக கவுட்டு அப்படியே ஊற்றாமல் கொஞ்சமாக விட்டு நீங்கள் பிணைஞ்சு கொண்டு இருந்தீங்கள்னு சொன்னால் ஓகேயா இருக்குது. இப்போ ஓவராக நிரம்ப தண்ணி விட்டீங்கன்னா தண்ணி கூடினா பிறகு ஈஸ்ட் அதுகள் அந்த மெஷர்மெண்ட் பிழைச்சிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா நீங்கள் கையால் அழுத்தி பிணைஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்ல ஒரு பதத்துக்கு வரும். கையில் ஒரு சொட்டு கூட ஒட்டாமல் நார்மலாகவே அந்த பதத்துக்கு வரும். அந்த பதத்தில் வரும் வரைக்குமே நீங்கள் உங்களோட கையால் பிசைஞ்சு கொண்டிருக்கலாம். கையில் கொஞ்சம் தேவையான கையிலையோ அல்லது அந்த மாக்கு மேலேயோ தேங்காய் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி போட்டு குழைச்சா இன்னுமே குழைக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டு மாவை சாஃப்டான பதத்துக்கே கொண்டு வந்துட்டேன். இருந்தாலுமே நீங்கள் இங்கே பாருங்க கையில் ஓரளவு ஒட்டவே இல்லை. இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொண்டே இருக்கணும். வேறலையாவது கோபம் இருந்ததுன்னா அவையிலையும் நல்லா நினச்சி பிசைஞ்சிங்கள்னு சொன்னால் உங்களுக்கே பார்க்க விளங்கும், நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த டஃப்பை பார்க்கும்போதே இருக்கும். அந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்க நல்லா கைக்கு திரும்பவும் எண்ணெயை பூசி போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா அடித்து யார்லேயும் கோவம் இருந்ததுன்னா நல்லா பிசைஞ்சு அப்படியே பிசைஞ்சு விட்டு கொண்டிருந்தீங்கள்னு சொன்னால் சூப்பரான ஒரு டஃப் வரும். அந்த ஸ்டேஜில் நிப்பாட்டலாம். இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு மேக்ஸிமம் 5 to 6 hours ஓகே, மினிமம் 3 to 4 hours ஆவது நீங்கள் அதை ரெஸ்ட்டில் வச்சா தான் உங்களுக்கு நான் ஃப்ளஃபியாக வரும். அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வர்றது அதனால தான். இப்போ நாங்கள் வைக்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ 2 to 3 hours கொஞ்சமாக தான் அது பொங்கி இருக்குது. நீங்கள் 4 to 5 hours 6 hours அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக வரும். நான் அப்படி செய்வேன்னா லஞ்ச்
ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த நானுக்கு மாவை குழச்சி வச்சுட்டு தான் நான் லஞ்சே சாப்பிடுவேன். அப்போ அந்த ஸ்டேஜில் இப்படி டஃபை உருட்டி நல்லா வடிவாக வச்சுட்டு காயாமல் இருக்கிறதுக்கு என்ன லாங் டைம் வைக்க போகிறேன், அதனால் மேலே எண்ணெயை பூசி வச்சிங்கன்னா காயாது. அதுக்கு பிறகு இப்படி நல்ல ஒரு க்ளீனான ஒரு துண்டு எடுத்து மூடி வச்சிங்கன்னா ஓகே. 5 ஹவர்ஸுக்கு பிறகு திறந்து பாருங்க. நான் வந்து அந்த அந்த பாத்திரத்தின் அளவுக்கு தான் வச்சுனா இப்போ பாருங்க நல்லா ப்ளஃபியாக மூடி வந்துட்டு இப்போ அதுக்கு ஒரு டிச்சு மொண்டை கொடுத்துட்டு திரும்ப ஒருக்கா பிணைஞ்சு வச்சிங்கன்னா பிணைஞ்சு கொண்டு இருந்தீங்களா ஓகேண்டா. இப்போ நல்லா சாஃப்டாக வந்துட்டு தானே இந்த மாதிரி டிஷ்யூம் மட்டும் கொடுத்துட்டு அதை அப்படியே நல்லா வடிவாக இருக்கா அப்படியே ரவுண்டாக எடுத்து இன்னொருக்கா பிணைஞ்சு போட்டு பிறகு என்ன நானுக்கு குட்டி குட்டி டஃப்பாக வந்து அதை உருட்டி எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு தேவையான அளவில் வந்து நாங்கள் வீட்டில் செய்கிறதானே அதனால் சைஸ் பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் டஃப்பாக வந்து உருட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு நல்ல ஒரு மெட் ஒன்று எடுத்துட்டு க்ளீனான ஒரு மெட் எடுத்துட்டு அதுக்கு மேலே மாவை தூவி போட்டு அந்த பூரிக்கட்டை இருக்குது தானே அதுக்கு மேலேயுமே வந்து தேங்காய் எண்ணெய் பூசணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கு பிறகு அடுப்பில் இதை வச்சுட்டு தோசை கல்லுண்டாலும் ஓகே, இந்த மாதிரி ஃப்ரை பேன் இருந்தாலும் ஓகே வச்சுட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னு சொன்னால் அது ஊதி வராது. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் பூரி உருட்டுற மாதிரி ஆகலும் தடிப்பமாயும் அழுத்தக்கூடாது, ஆகலும் மெலிசாயும் இந்த அழுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவு உங்களுக்கு பார்க்குறதுக்கு விளங்கும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆகலும் தடிப்பவும் இல்லாமல் ஆகலும் மெலிசாயம் அழுத்தாமல் ஒரு நடுத்தர ஸ்டேஜில் எடுத்துகிட்டு இந்த சைஸில் எடுத்தீங்கன்னா ஓகேயாக இருக்கும். அதையும் ஃபேனில் வச்சுட்டு ஒன்றுமே பூசக்கூடாது, வெறும் ஃப்ரை ஃபேனில் நல்ல சூடான ஹை ஃப்ளேமில் அதை வச்சுட்டு இதுதான் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து அது பொங்கி அதுவாக வரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னா அது வந்து பொங்கி அந்த ரொட்டி இல்லைன்னா சப்பாத்தி ஸ்டேஜில் இருக்கும், பொங்கி வராது. அப்போ ஹை ஃப்ளேமில் வச்சா தான் பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் வச்சு ஒரு பக்கம் பொங்கி வந்துட்டு அப்போ நான் வந்து அதை அடுத்த பக்கத்துக்கு வந்து திருப்பி போட்டு தான் பட்டர் இல்லைன்னா மார்ஜரின் பூசுகிறேன். இப்போ நீங்கள் அந்த தோசை தட்டாக இருந்தாலும் சரி ஃப்ரை பேனாக இருந்தாலும் சரி அதில் ஒன்றும் பூசக்கூடாது. நான் பாருங்கள் ஒரு பக்கம் என்ன செஞ்சேன், நான் அது பொங்கி வந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த பொங்கின பக்கம் இருக்குது தானே கீழே அடிப்பக்கம் அதைத்தான் மேலே வச்சுட்டு நான் இந்த மாதிரி பட்டர் பூசி போட்டு இந்த அடுத்த பக்கம் அந்த பக்கம் பொங்கிட்டு அடுத்த பக்கம் திருப்புறேன். அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி பட்டரை வந்து அப்ளை பண்ணி விடுவோம். ஃப்ரை பேனுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு நான் வந்து பொங்கி வந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்குது தானே இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தால் பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா பட்டர் அப்ளை பண்ணணும். அதுக்கு முதல் அப்ளை பண்ணினீங்கன்னா பொங்காது. இப்போ பொங்கி முடிய நீங்கள் அப்ளை பண்ணினா தான் அது வந்து கிறிஸ்பியாக இந்த மாதிரி கிறிஸ்பியாக சாஃப்டாக ப்ளஃபியாக இருக்கும். நீங்கள் போட்ட உடனே பச்சை பதத்திலேயே வந்து மேலே அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் அது பொங்க விடாது. அது அந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே இருக்குது, கிறிஸ்பியோ பொங்கியோ அந்த மாதிரி இல்லை. இந்த பாருங்க 2 நாணையுமே அதுக்கு பிறகு நான் பட்டர் பூசினா வடிவாக பார்த்துக்கொள்ளணும். அடுப்பில் இருந்து எடுத்த பிறகும் சும்மா நார்மலாக ஒரு ப்ரெஷ்ஷால் தடவி விட்டிங்கன்னா அது வந்து காயாமல் இருக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் அப்படி தானே சாஃப்டாக இருக்குன்னு தானே. இப்போ நாங்கள் எடுத்து திரும்ப முறைக்கினா பிறகு நீங்கள் பட்டர் பூச இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நான் ரெடி. இதுக்கு பெரிய ப்ரொசீஜர் ரெண்டு கடையில் ஒரு நாணயம் 750 ரூபா 800 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடாம ஜஸ்ட் பாருங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து சொல்லல. அது வந்து பொங்க வைக்கிற டைம் தான் கூடவே தவிர்த்து ஜஸ்ட் ஈஸ்ட் அதோட என்னது கோதுமை மாவோட வேலை முடிஞ்சுது. இவ்வளவு தான் நான்ட்ட ப்ரொசீஜர். இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷாக என்ன வேணுமென்றாலும் சாப்பிடலாம். நான் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஸ்பைசியான சிக்கன் டெவல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு இன்னொரு பெஸ்ட் கோம்போ வந்து நான் ஆல்ரெடி சேனலில் அப்ளை பண்ணியிருக்கேன், கேரளா ஸ்டைல் சிக்கன்னு சொல்லி. நான்வெஜ் ஆகல் பன்னீர் பட்டர் மசாலாவோடையும் சாப்பிட்டீங்களா ஆத்தலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய், ஹாவ் அ குட் டே.